இங்கே பாருங்க. ஸோ நாங்கள் வந்து ட்ரிப்புக்கு கிளம்பியாச்சு. ஸோ லெட்ஸ் சீ கைஸ். வண்டியில் போகலாம். நாங்கள் இங்கே வந்து ஸ்டேஷனுக்கு போகிறோம். பாய் சொல்லுங்க. ஓகே காய்ஸ், பார்க்கலாம். ஹலோ காய்ஸ், நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்றத நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்து கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நம்ம வந்து கேரளாவுக்கு தான் போக போகிறோம். இது என்னோடய செகண்ட் டைம் நான் வந்து கேரளா விசிட் பண்ணுறது. இந்த டைம் என்னோடய ஹஸ்பண்ட் கூட போக போகிறேன். ஸோ ஐம் ஸோ எக்ஸைட்டட். நாங்கள் வந்து இப்போது வீட்டிலேருந்து ஃபஸ்ட்டு சென்ட்ரலுக்கு நம்ம ரீச் ஆகணும். நாங்கள் வந்து திருவள்ளூர்லேருந்து கிளம்பணும். திருவள்ளூர்லேருந்து ஃபஸ்ட் நம்ம சென்ட்ரலுக்கு போயிட்டு அங்கேருந்து தான் நம்மளுக்கு வந்து ட்ரெயின். ஆக்சுவலி இது வந்து எங்களோட ஹனிமூன் ட்ரிப். நான் வந்து கொஞ்சம் எக்ஸைட்டடாக தான் இருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் 2 பேர் ட்ராவல் பண்ணி போகிறோம். ஸோ லாஸ்ட் டைம் வந்து ஒர்க்கெல்லாம் நாங்கள் போயிருக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருந்தேன். ஐ மீன் நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருந்தேன். ஸோ நிறைய பேர் இருந்தாங்க, கொஞ்சம் நல்லா ஃபன்னாக இருந்துச்சு. இது வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் 2 பேரும் லாங் ட்ராவல் போகிறோம். அதுவும் வேறு ஒரு ஸ்டேட்க்கு போகிறோம்னு நினைக்கும் போது ஐம் ஸோ எக்ஸைட்டட். லைக் நீங்கள் கேரளாவில் வந்து எந்த பிளேஸ் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் அந்த வர்க்கலா vlog பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வேணால் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் வேணா போய் பாருங்கள். அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. இன்னும் வந்து நாங்கள் போன டைம் வந்து கொஞ்சம் இந்த மழை சீசன்றதுனால எங்களால் சரியாக என்ஜாய் பண்ண முடியல. பட் இது வந்து நாங்கள் கல்யாணம் முடிச்சுட்டு போகிற ஒரு 5 டேஸில் நாங்கள் போனது. ஆனால் வீடியோ வந்து நான் இப்போ தான் போஸ்ட் பண்ணுறேனே, ஏன்னா எனக்கு வந்து டைம் ஷெடியூலே இல்லைன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஆஃபீஸ் ஒர்க்லாம் போகிறதுனால ஸோ இப்போ தான் கொஞ்சம் டைம் கிடச்சிது. நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஏசி கோச்சில் நான் போகிறேன். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். அதுவுமே எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம பிடிச்சவங்களோட ஏசி கோச்சில் போகிறது. ஒரு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ஏசி கோச்சில் போகிறீங்கன்னா இந்த ட்ரிக்கை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது கண்டுபிடிச்சவர் வந்து இவரை தெரியல. இவர் தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். ஸோ என்னன்றது உங்களுக்கு காமிக்கிற வெயிட் காட்டுங்க. இது எல்லாருக்குமே தெரியும். என்ன ஒரு புத்திசாலித்தனம். நாங்கள் ஏன்னா ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 o'clock எடுக்க வேண்டிய ட்ரெயின். ஸோ அந்த மாதிரி ட்ரெயின் கிளம்பிச்சு. ஏசி கோச்சுன்றதுனால நல்லா தூங்கணும், நல்ல சில்லுன்னு சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே பெட்ஷீட்ஸ் அது எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நல்லா க்ளீனாகவும் இருந்துச்சு. இது வந்து ஒரே ட்ரெயின் தான். ஸோ நம்ம ஏர்லி மார்னிங் தான் நம்ம ரீச் ஆக போகிறோம். ஸோ ரீச் ஆகிட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஆக்சுவலி நாங்கள் வந்து ஏர்லி மார்னிங் ரீச் ஆகும்னு நினச்சோம். இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 7 o'clock அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு கேரளா பார்டர் நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பிகாஸ் பார்க்குற இடம்லாம் தென்னை மரம் அண்ட் இந்த வயல்வெளி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் இறங்க வேண்டிய இடம் வந்து கோழிக்கோடு தான். ஸோ கோழிக்கோட்லேருந்து வயநாட்டுக்கு நம்மளை வந்து கூப்பிட்டு போகிறதுக்கு வந்துடுவாங்க. ஸோ நாங்கள் வந்து இந்த ட்ராவல் ஏஜென்சி மாதிரி தான் புக் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி இந்த பிளானே எனக்கு தெரியாது. எங்கே போகிறோம், என்ன பண்ண போகிறோன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. நான் பிளாங்காக இருந்தேன். இவங்க தான் எனக்கு சர்ப்ரைஸாக வந்து இந்த மாதிரி போகிறோம், ஆனால் எங்கே போகிறோன்னு கூட சொல்லலை. இந்த மாதிரி இதுக்கேற்ற மாதிரி பேக் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நானும் அதுக்கேற்ற மாதிரி தான் பேக் பண்ணி வச்சுருந்தேன். பார்த்த ட்ரெயினில் வரும்போது தான் எனக்கே சொல்கிறாங்க நம்ம வயநாடு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் வந்து ட்ராவல் ஏஜென்சி கிட்ட தான் புக் பண்ணியிருந்தாங்க. யாத்ரா நெஸ்ட் அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ். ஸோ ரொம்ப நல்ல சர்வீஸாக இருந்துச்சு. நான் வேணும்னா உங்களை வந்து டேக் பண்ணுறேன், ஐ மீன் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வேணும்னா போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் கோழிக்கோடில் இறங்கினதுமே எங்களை வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான இடத்துக்கு வந்து கூப்பிட்டு போயிருந்தாங்க. அங்கே வந்து நாங்கள் போய் ஆக்சுவலி நாங்கள் வந்து கேரளாவில் ஃபேமஸான பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லான்னு பார்த்தோம். பட் வேண்டாம், ஏதோ தோசை சாப்பிட்ணும் போல் மை கிரேவிங்ஸாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து 2 தோசை வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். எங்களோட ஃபர்ஸ்ட் டே அவுட்ஃபிட் வந்து நாங்கள் 2 பேருமே வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் இருந்தோம். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும், நல்லா பளிச்சுன்னு இருந்துச்சு சூப்பராக. ஸோ நல்லா வந்து தோசையை காலையில் வந்து சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சாம்பார் சட்னி எல்லாமே செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் எங்களை வந்து ஒரு 1.5 hours மேலே ட்ராவல் பண்ணி நாங்கள் போனோம். ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் வயநாடு போயிட்டு விசிட் பண்ண பிளேஸ் தான் இந்த காந்தபாரா வாட்டர் ஃபால்ஸ். இதை பார்த்துட்டு வாட்டர் ஃபால்ஸ்ன்னு நினைக்காதீங்க. இது ஆக்சுவலி நம்ம வாக் பண்ணி போனோம். ஒரு 10 minutes ஒரு 15 minutes வாக் பண்ணி உள்ளே போய் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இது என்ட்ரன்ஸில் இருந்த ஒரு சின்ன ஒரு வாட்டர் ஃபால் இல்லை ஏதோ ஒன்று நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் அங்கே போய் கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம்
அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். இது பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி இது வந்து சம்மர் டைம்ன்றதுனால தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. நீங்கள் வந்து ஆஃப்டர் ஜூன் ஜூலைலலாம் போயிருந்தீங்கன்னா இந்த இடத்துல நல்ல ஒரு தண்ணி சூப்பராக இருக்கும். வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க செம்மையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வாக் பண்ணி போகிற மாதிரி தான் இருந்துச்சு. போகிற வழியில் ஃபுல்லாக நேச்சரில் தான் இருந்துச்சு. ஒரு மாதிரி நல்லா பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான இருந்த லைஃப்பில் இருந்துட்டு இந்த மேரேஜ் டென்ஷன், ஆஃபீஸ் டென்ஷன் இதெல்லாம் இருந்துட்டு இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கும் போது அது நல்லா இருந்துச்சு. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ஆளுங்க கூட பெருசாக கிடையாது. நாங்கள் போன டைமு கொஞ்சம் காலியாக தான் இருந்துச்சு. அதனால நாங்கள் 2 பேர் மட்டும் அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து வேடிக்கை பார்த்து ஜாலியாக பேசிகிட்டே போனோம். அங்கே ஆக்சுவலி நடந்து போகிற வேவே நம்மளுக்கு ஒரு மாதிரி அட்வென்ச்சரஸாக தான் இருக்கும் பார்க்க. இந்த மாதிரி மலைக்கு நடுவில் ஃபுல்லாக சுற்றி காடு, எங்கேருந்து எது வரும்ன்ற பயத்துலேயே நாங்கள் போயிட்டுருந்தோம். பட் ஆனால் இட் வாஸ் எ ஸோ அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நாங்கள் இது வந்து கொஞ்சம் நான் உங்களுக்கு வந்து உள்ளே போய் காமிக்கிறேன். அதுதான் வந்து மெயினான வாட்டர் ஃபால்ஸ். நாங்கள் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக போனோம். நல்ல செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பட் ஆனால் நாங்கள் பார்த்தது இதுதான் வந்து ஆக்சுவலி அந்த காந்தப்பாறை வாட்டர் ஃபால்ஸ். இது வந்து அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நல்லா சூப்பராக இருக்கும். நிறைய பேர் நடந்து போயிருந்துருந்தாங்க. ஸோ நாங்கள் அங்கே போகலான்னு பார்த்தோம். பட் வேணாம், எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கணும், ஸ்லிப்பரியாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லிட்டு மேலே இருந்தே நாங்கள் வந்து வாட்டர் ஃபாலை ரசிச்சுட்டு இருந்தோம். அங்கேயும் கொஞ்சம் நிறைய பேர் கீழே வந்து குளிச்சுட்டு தான் இருந்தாங்க. பெருசாக ஆழம் கிடையாது. அருவி அந்த விழற இடத்துல மட்டும் கொஞ்சம் ஆழம் இருக்குது. மற்ற இடத்துல தான் கொஞ்சம் நார்மலாக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் எந்த பிளேஸ்க்கு போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 இயர்ஸ் சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை, இந்த வயநாட்டில் வந்து ஃப்ளட் வந்தது இல்லையா, ஸோ அந்த இடம் தான் இது. ஆக்சுவலி நேரில் பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. நாங்கள் போன அன்னைக்கு அது வந்து அந்த ஃப்ளட்டு வந்து 1 இயரா இல்லை 2 இயர்ஸாக எனக்கு சரி ஞாபகம் இல்லை. அன்றைக்கி நிறைய பேர் அங்கே இருந்தவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அங்கே வந்து ப்ரே பண்ணிட்டு போயிருந்தாங்க. ஸோ நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். இது வந்து அவ்வளோ பெரிய கல், ஸ்டோன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இங்கே இருக்கிறவங்களுக்கு அது எவ்வளோ பெரிய ஒரு இம்பேக்டாக இருந்திருக்கும் நாங்கள் நேரில் போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. எனக்கு பார்க்கும்போது பயங்கர இதுவாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து இங்கேருந்து ஒரு கிளாஸ் பிரிட்ஜ்க்கு போகிறதுக்காக தான் ரூட் ஆக்சுவலி இங்கே ஃபஸ்ட்டு இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து ஆல்டர் பண்ணி இது பண்ணிகிட்ருக்காங்க, திருப்பி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து கிளாஸ் பிரிட்ஜ் போகிற வழி தான் இது. அங்கேருந்து நாங்கள் வந்து கேபில் நம்ம போக முடியாது. ஸோ ஒன்று ஜீப் மட்டும்தான் கூப்பிட்டு போகிற ஒரு டிரான்ஸ்போர்ட். ஆக்சுவலி இது ஃபுல்லாக வந்து டீ தோட்டம் தான். நான் போகிற வேலை யோசிச்சிட்டே போனேன், எங்கேயாவது நம்ம வந்து யானை பார்ப்போமா அப்படின்ட்டு. கடைசி வரைக்கும் நான் யானையும் பார்க்கவே இல்லை. ஐம் ஸோ டிசப்பாயின்டட், பட் இட்ஸ் ஃபைன். ஆனாலுமே நல்லா இருந்துச்சு. இதை தெரியுதா உங்களுக்கு, அந்த மலைக்கு நடுவில் அங்கேருந்து தான் அந்த ஃப்ளட்டு வந்துச்சு. நிலச்சரிவு ஃப்ளட்டு வேறல. ஸோ நிலச்சரிவு லேண்ட்ஸ்கேப் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜீப் ஓட்டிட்டு வந்தவர் வந்து காமிச்சிருந்தாரு. ஸோ இதுதான் நாங்கள் மேலே போய் பார்த்த ஒரு வியூ. அட்டகாசமாக இருந்தது கைஸ். அப்படி எப்படி சொல்கிறது, நாங்கள் காற்றுல பறக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படி ஒரு ஃபீல். ஏன்னா சுற்றி க்ரீனரி தான், எங்கேயுமே ஒரு பில்டிங் கூட தெரியவே இல்லை. கைஸ் நாங்கள் இப்போ கிளாஸ் பிரிட்ஜ்க்கு வந்திருக்கோம். கொஞ்சம் நல்லா இருக்குல்ல, நல்லா தான் இருக்கேன். உனக்கு தெரியல, எனக்கு தெரியுது. எனக்கு ஒன்றும் தெரியல. வாடா வாடா வாடா, கண்ணு மூடிட்டே வந்துடுறோம். என்னடா ஸ்பைடர் மேனா நீங்க என்ன அடிக்கிறீங்கன்னு தெரியுது. நல்லா லைட்டான பிரச்சனை. கட் பண்ணுங்க எடுக்காதீங்க வெளில போன. ஆசமா இருக்கு. ஆக்சுவலி இந்த வியூ பார்க்கும் போது அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பிகாஸ் அட்டகாசமாக இருந்துச்சு. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. சுற்றி க்ரீனரி தான். நம்ம பார்க்குற இடம்லாம் திரும்புகிற பக்கம் எல்லாம் மலை, டீ தோட்டம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் போன டைம் வந்து செம்ம வெயில். அந்த கிளாஸ் பிரிட்ஜில் நிற்க முடியல, ஸ்லிப்பரும் நம்ம போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஜீப்லேயே நம்ம கொண்டு வந்து நம்ம கார் ட்ராப் பண்ணாங்களே அங்கேயே விட்டுட்டாங்க. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நம்ம வந்த பிறகு இந்த ஜிப்லைன் ஒன்று வச்சுருந்தாங்க. இதுக்கு வந்து பே வந்து பர் பர்சனுக்கு 500 rupees என்னமோ வந்து கேட்டிருந்தாங்க. எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை.
ஸோ நாங்கள் வந்து ஜிப்லைன் போகலாமா வேணாமான்னு டபுள் மைண்டடாக யோசிச்சிட்டே இருந்தோம். பட் இருந்தாலும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டோம். ஆக்சுவலி இது ஒரு நல்ல லாங்கஸ்டான ஜிப்லைன் தான். நல்ல ஒரு சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது கொஞ்சம் வயிறெல்லாம் கலக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் போகும்போது நான் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் பாருங்கள் சுற்றி எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம அந்த மேலே அப்படியே பறந்துட்டு போகும்போது இது முடிஞ்சிருமான்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். பட் ஆனால் ரொம்ப நேரம் போன மாதிரி இருந்துச்சு. இட் வாஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சரஸாக ட்ரை பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என் லைஃப் டைமில் இது ஒரு அட்வென்ச்சராக நான் போகணுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஒன்று. எப்படியோ போயிட்டு வந்துட்டேன். பட் செம்ம சூப்பராக இருந்துச்சு. வா இங்க வா. இங்க பாரு. ஸோ நீங்கள் வயநாடு, மூணார் இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி ஜிப்லைனை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ரெகுலேட் பண்ணுவீங்க. மறக்காமல் எப்படியாவது போய் பார்த்துருங்க. எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி போய் பார்த்துருங்க. பிகாஸ் அது உங்களுக்கு ஒரு பக்கமான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். நாங்கள் காலையில் சாப்பிட்ட தோசையோட அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் வந்து ஒரு லன்ச் ஆர் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இந்த ஹேஷ்டேக் அப்படின்ற ஒரு கடைக்கு தான் போயிருந்தோம். இங்கே ஆம்பியன்ஸ் பார்க்க ரொம்ப மினிமலாக ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் அங்கே போய் பர்கரும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதில் என்ன ஒரு ஸ்பெஷலாக பர்கர் கூடவே அவங்களே வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க. நல்ல அழகாக ப்ரெசென்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. என் கூட வந்து நாங்கள் மேக் அண்ட் சீஸும் வந்து வாங்கியிருந்தோம். நம்ம ஊரில் ஒரு சில கடையிலலாம் சின்ன கடையில் போனால் மேக் அண்ட் சீஸ் கூட ப்ரெட் தரமாட்டாங்க. பட் இங்கே கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த 3 டிஷ்ஷுமே சேர்த்து மிஞ்சி போனால் ஒரு 600 தான் வந்துச்சு. ஸோ இதை நாங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஐ மீன் வீட்டுக்கு இல்லை, ஸோ நாங்கள் வந்து ரூமுக்கு போயிட்டோம். ஸோ ஏன்னா இதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு டே ரொம்ப டயர்ட் ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் ரூமில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அங்கே பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் போகிற ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி நாங்கள் இருந்த ரூமே வந்து ஒரு குட்டி மலை. அந்த மலையில் வந்து இது ஒரு ரெசார்ட். இதுக்கு பின்னாடி வந்து வீடுலாம் இருக்குது. நாங்கள் வந்து இந்த லீகோ ரெசார்ட் அப்படின்ற ஒரு ரெசார்ட் இது. இதில் வந்து பேசிக்காக ஒரு 4 ரூம் தான் இருந்துச்சு. அந்த 4 ரூம்ல நாங்கள் மட்டும்தான் அங்கே இருந்தோம். அண்ட் கூட வந்து அங்கே வேலை செய்கிறவங்க ஒர்க் பண்ணுறவங்க இருந்தாங்க. எங்களுக்கு ரூம்க்கு ஆப்போசிட்லி இந்த மாதிரி ஒரு குட்டி மலை.
ஃபுல்லா வயல்வெளி. ஆப்போசிட்ல எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அண்ட் பார்க்கவே அவ்ளோ பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இதுதான் நம்ம அந்த ரெசார்ட் நம்ம ரூமுக்கு போற வழி. ரெசார்ட்ல இருந்து அந்த ரூமுக்கு போற வழி. அவ்ளோ கிரீனரி சாரி அவ்ளோ கிரீனரியா இருந்துச்சு. அந்த நேச்சர சுத்தி இருக்கும்போது நம்ம மைண்ட் எப்படிதான் அவ்ளோ பீஸ்ஃபுல்லா ஆகுதுன்றது எனக்கு தெரியல. நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்க. உங்க லைஃப்ல ரொம்ப ஹெக்டிக்கா போயிட்டு இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு பிளேஸ நீங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்க மனசும், மைண்டும் ஹீல் ஆகும். நீங்க அப்பதான் ஒரு ரெஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் உங்களுக்கு வரும். ஹாய் गाइस வெல்கம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தங்க ரூம்குள்ள வந்து காமிக்கிறோம். ஸோ இதான் வந்து லிவிங் ஏரியா. அது நமக்கு கபருக்கு எனக்கு ஃபுல் மிரர். ஸோ வாங்க போகலாம். அங்கே சைடு இதுதான் நம்மளோட பெட்ரூம். ஸோ இப்போ நம்ம வந்து முக்கியமாக வியூ நம்ம செக் பண்ண போகிறோம். இதான் நம்மளோட வியூ. எப்படி இருக்கு பாருங்க, நல்லா இருக்கா? ஸோ வாங்க போகலாம். பெட் வந்து சூப்பராக இருக்கு. நல்லா ஒரு மாதிரி இன்டேக்ல நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் இங்கே வந்து நமக்கு டாய்லெட் இருக்கு. சூப்பராக இருக்கு. ஷவர் awesome-ஆ இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா பிரைவேட். இது நம்மளோட வேணும்னா போட்டுக்கலாம். செமையா இருக்கா? ஸோ இதுதான் எங்கள் ரூமில் இருந்து இருக்க வியூ. பார்க்கவே கொஞ்சம் நல்லா டைம் ஆக கொஞ்சம் நல்லா க்ளவுடியாக ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி சில்லுன்னு நல்லா இருந்துச்சு. ஏன்னா மழை நாளன்றதுனால. ஸோ நைட்டில் வியூ இப்படி தான் இருந்துச்சு. ஒரு அட்டகாசமான ஒரு வியூ, அட்டகாசமான ஒரு ஸ்டே. ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு see you on our next video. Wait for day 2. Bye.